திரு சுப்பிரமணியன், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு மற்றொரு முறை வரவேற்கிறேன். திரு சுப்பிரமணியன் சார், இப்போ இந்த போட்டியினுடைய சர்ச்சை இன்றைக்கு ஒரு தேசிய தொலைக்காட்சி அம்பானி மருத்துவமனையை குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது கோகிலா பென் அம்பானி இந்த மருத்துவமனையில் இருந்த டாக்டர் பர்த்திவாலா தான் இதை செய்தார், இதில் மிகப்பெரிய தவறு இருப்பதை போன்ற ஒரு செய்தியை டெல்லியிலிருந்து ஜி நியூஸ் வெளியிட்டிருக்கிறது. ரெண்டாவது, நம்மகிட்ட கேட்குற கேள்வி, விஜேந்திரர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், யாரைக்கோ பிரச்சனை, எனவே தகுதி நீக்கம், யாருக்கோ நீ வெற்றி பெறுவது பிடிக்கல, அதனால தான் உங்களை அப்படி பண்ணியிருக்கிறாங்கிற விஜேந்திரர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. பஜ்ரங் புனியா எக்ஸலத்தில் என்ன பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா, போகட்டும் வினேஷ் விற்று, நான் தமிழில் சொல்கிறேன், தனது தேசத்தில் உதைப்பட்டு நசுக்கப்பட்டு தெருக்களில் இழுத்து செல்லப்பட்டாய் நீ அப்படிங்கிறத கருத்தை இப்போ அவர் வெளியிடுறாரு. இதில் விட ஒரு முக்கியமான கருத்தை யார் வெளியிடுறான்னு பார்த்தா, அந்த சம்மந்தப்பட்ட வினேஷ் போகட் வெளியிட்டிருக்காரு ஏப்ரல் மாதம். அதை நான் அப்படியே தமிழில் வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் உள்ளது. எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு தண்ணீரில் எதையாவது கலந்து கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு நான் பயப்படுறேன். ஊக்க மருந்து வழக்கில் என்ன சிக்க வைத்துருவார்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிக முக்கியமான போட்டிக்கு எங்களை இப்படி சித்திரவதை செய்து இந்த அளவுக்கு என் நியாயமா? பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் குரல் எழுப்பியதால் நாட்டுக்காக விளையாடச் செல்லும் முன்பே அரசியலை எதிர்கொள்வோமா அப்படின்ட்டு ஏப்ரல் மாதத்தில் அவர் ஒரு பதிவு செஞ்சதையும் இப்போ பெரிய வலைதளங்களில் மிக முக்கியமாக அந்த பதிவு வர்றதையும் நான் சுட்டி காட்டுறேன். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்லிடுறேன், கொஞ்சம் இடைவிடாமல் கேளுங்க. அதாவது இது சதியா விதியா அப்படின்றது பின்னாடி நம்ம விவாதிக்கும் போது உங்களுக்கு தெரியும், 2023 இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனலில் வி லாஸ்ட் த வேர்ல்டு கப் டு ஆஸ்திரேலியா. நம்ம இதே ஜெயா ப்ளஸில் பேசினோம். அடுத்த நாள் ஒரு எல்லாருக்குமே ஒரு கருப்பு தினமாக இருந்தது. எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது 10 மேட்சா கண்டினியூஸாக வின் பண்ணின இந்தியா, ரோஹித் சர்மா எல்லா மேட்ச்லேயும் பயங்கர பிளாஸ்டிங்காக அடித்த ரோஹித் சர்மா இந்த ஃபைனலில் அவரால் அந்த பிளாஸ்டிங் பேட்டிங் ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியல. 40 ரன்னுக்கு அடிச்சுட்டு அப்படியே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வருகின்ற பேட்ஸ்மேனுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் அவங்க 240 இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ செய்தி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜில் வரும்போது இது மாதிரியான ஒரு தடுமாற்றம் வரும். ஓகே, அந்த மாதிரியான தடுமாற்றம் வினேஷ் சர்மாக்கும் வந்திருக்கும். ஓகே, ஆனால் அதுலேருந்து என்ன நமக்கு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா, இவங்க கற்றுப்பாங்க கண்டிப்பாக. 2028 தங்கமங்கையாக வெளியில் வருவாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் நம்ம தோத்தோம் பார்த்தீங்களா, அப்போ நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஏன்னா குஜராத்தில் நடந்தது மேட்ச், இந்தியாவில் நடந்தது மேட்ச், அதனால போயிட்டு அங்கே ஃபைனல் செரிமனியில் போயிட்டு கலந்து கொண்டு அந்த தோல்வியுற்ற நம்மளுடைய இந்திய வீரர்களுக்கு மோட்டிவேஷன்லாம் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, அடுத்த மேட்ச் வின் பண்ணுவீங்க, அடுத்த ஃபைனல் வின் பண்ணுவீங்க. நாங்கள் அந்த மோட்டிவேஷனல் வார்த்தைகள் 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா அதே ஆஸ்திரேலியாவை சூப்பர் 8ல தோக்கடிச்சுட்டு ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவோட வின் பண்ணோம். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ அவர் நீங்க சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் வார்த்தைகள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அதற்கு நம்ம அர்த்தம் நமக்கு இப்ப தெரியாது. ஏன்னா அந்த அர்த்தம் வினேஷ் அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தோல்வியுற்றவர்களுக்கு அந்த எந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்க போறது அந்த வார்த்தைகள், அந்த ஊக்கத்தை அவங்க எப்படி வெளியில வர போறாங்க, கண்டிப்பாக 2028 ஒரு தங்கமங்கையா வருவாங்க. இன்னொன்று, இந்த வெயிட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சரி, அந்த செபாக்கா மணிக்கு அவங்க மேட்ச் ஆடினாங்க, 3 மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 49.9 அவங்களோட வெயிட். அந்த 3 மேட்ச் ஆடி வின் பண்ணி கியூபாலாம் அவங்க வீராங்கனையெல்லாம் வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா 52.7 அன்னைக்கு ராத்திரி அவங்களோடது. ஏன்னா ஒரு மேட்ச் ஆடும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், பதட்டம் இருக்கும், அந்த நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க, சுகர் கோட்டட். ஏன்னா அவங்களுக்கு டர்ஸ்டியா இருக்கும்போது சுகர் கோட்டட் எடுத்தீங்கன்னா எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அது பேர்ன் அவுட் ஆகிற ரேஷியோ கம்மியாக இருந்ததுனால தான் 52.7 அவங்களோட வெயிட் அன்னைக்கு ராத்திரி, செவ்வாய்க்கிழமை ராத்திரி அதுக்கு உயர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் நிறைய இது பண்ணாங்க, சோனா பாத்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணியும் கூட 50.1. ஓகே, அதாவது 50.1 ஏன் தளர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. நான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு மின்சார கட்டணம் தெரியும், 500 ரூபாய் வரைக்கும் 6 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க. 501னா 7 ரூபாய் ஆயிடுதுன்னா, சார் ஒரே ஒரு யூனிட் தான் சார் ஏறி இருக்குது, எனக்கு அதே 6.25 ரூபாய் கொடுத்துருங்க, 6 ரூபாய் கொடுத்துருங்க, 7 ரூபாய் கொடுக்காதுன்னு சொன்னீங்கன்னா சட்டம் செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரி அந்த சட்டத்தின் திட்டத்துக்கு அந்த இதுக்கு கட்டுப்பட்டு 50.1 டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஓகே, என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஊக்க மருந்து, அதாவது போதை மருந்து எனக்கு கலந்து கொடுத்துருவாங்களோ அப்படின்லாம் ஒரு தயக்கம் இருக்கிறது, ஐயம் இருக்கிறதுன்ற போது
கண்டிப்பாக இது வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள். யார் பண்ணாங்க? ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2010 இதே மாதிரி ஒரு இந்திய வீரர் இதே ரெஸ்லிங்ல வந்து அவர் போட்டி போடும்போது எதிர்த்து போட்டியிட்ட ரஷ்யா வீரர் வந்து ஒரு போதை மருந்தை உட்கொண்டு அந்த கேமை வின் பண்ணிட்டார். அது வின் பண்ணினதுனால அவருக்கு சில்வர் கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க ரெப்ரசென்ட் பண்ணினால என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு இது இருக்கு, குழு இருக்கு. அவங்கள்ட்ட ரெப்ரசென்ட் பண்ணினதுக்கு அப்புறம் 2 வருடங்கள் இந்த கேஸ் நடந்தது. 2 வருடங்கள் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இவர் தான் வந்து ரஷ்ய வீரர் வந்து போதை மருந்து உட்கொண்டார், அதனால அவர் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா தீர்ப்பு கொடுக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி அந்த ரஷ்ய வீரர் இறந்து போய்விட்டார். ஸோ பை டிஃபால்ட் வந்து இவருக்கு அந்த ப்ரூவ் பண்ணதுனால இவருக்கு நம்ம இந்திய வீரருக்கு வெள்ளி கிடைச்சது. ஆனா அந்த வீரர் என்ன சொன்னார்னா, இல்ல அவர் இறந்து விட்டார், அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது, இந்த வெள்ளியை வந்து நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு புரோட்டோகால், அந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா இப்ப வந்து பிடி உஷா அவர்கள் நம்மளோட ஒலிம்பிக் ரெப்ரசென்ட் பண்றாங்களே, அந்த பிரசிடென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழுக்கு தலைவர், அவர்கிட்ட சொல்லியிருக்கிற நம்ம மோடி ஐயா அவர்கள், நீங்க வந்து என்ன இது டிசிஷன் எடுக்கணுமோ எடுங்க, என்ன அப்பீல் பண்ணணுமோ பண்ணுங்க, பண்ணிட்டு நமக்கு என்ன, அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரெஸ்லர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து வெள்ளி கொடுங்க, அட்லீஸ்ட் வந்து சில்வர் மெடலாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெப்ரசன்டேஷன் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் இப்ப எல்லாமே அரசியல் புகுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இப்போ. அப்படி அரசியல் புகுத்ததா இருந்தா ஏன் வந்து இவர்களை வந்து இந்த கடைசி ஃபைனல் வர வரைக்கும் விட்டுட்டு ஃபைனல்ல மட்டும் ஏன் பண்ணணும் இல்லைங்களா? 49.9 வரைக்கும் வந்து இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணி இவர்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 1 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நீ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீ சர்ஜரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாருக்கா சர்ஜரி நடந்தா கூட நம்ம வந்து போஸ்ட் சர்ஜரி மெடிசன்ஸ் நிறைய எடுப்போம், ஸ்டெராய்ட்ஸ் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது உடம்பு எடை கூடுவது வந்து சாதாரணம். சரி, இப்ப நம்ம பேசுவோம். இப்ப இல்ல, இது வந்து சாதாரண பிரச்சனை மாதிரி நாம சொல்ல முடியாது மிஸ்டர் சுப்பிரமணியன். இது வந்து நீங்க தண்ணி குடிக்கிற மாதிரி நான் தண்ணி குடிக்கிற மாதிரி விவகாரம் அல்ல. இது இந்த போட்டிக்கான உட்கார்ந்துருக்காரு உதயகுமார், அதுக்கு என்ன பரிசோதனை எல்லாம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப நீங்க நாம இப்ப ஒரு ஸ்கேன் எடுக்கிற ரிப்போர்ட் மாதிரி உள்ள விவகாரம் அல்ல இது. இது ரொம்ப மிக முக்கியம். உலக நாடுகள்ல இதுல அவ்வளவு தரம் வைத்திருக்கிறாங்க. அவர் இஷ்டத்துக்கு தண்ணி அருந்தவும் முடியாது, தனியார போய் தண்ணி குடிக்கவும் முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. தனியார போய் அவர் இஷ்டத்துக்கு போய் உங்க பாட்டுக்கு ஆப்பிள் பழத்தை வெட்டி திங்கிற கதை இல்ல. ஆனா அந்த உடம்பை ஏற்றுக்கொண்ட உணவு இருக்கு பாத்தீங்களா, அது ஜீரணம் ஆகுவது வந்து நம்ம கையில இல்ல. ரைட் ரைட். இருங்க வரேன். அதாவது நாக் அவுட் டோர்னமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நாக் அவுட் டோர்னமெண்ட் இஸ் லைக் டு ஆர் டை. அப்போ வந்து நம்ம மைண்ட் அண்ட் பாடி சிங்க் ஆகணும். சரி, அது வந்து எல்லா பெரிய பெரிய கோச்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மைண்ட் பாடி சிங்க் அன்னைக்கு ஆகிறதுக்கு வந்து தவறி விட்டது என்றால் அன்னைக்கு வந்து நம்மளோட அதுதான் சொல்றது விதி. வாரம் சுப்பிரமணியன் சார் இருங்க. நம்ம இந்த வினேஷ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சதி நடந்தது ஹாக்கில நான் சொல்லுவேன். சரி, ஐயா உதயகுமார் சொன்னாரு பிரான்ஸ் வின் பண்ணிருக்கோம் சார், கோல்டு வின் பண்ண வேண்டியது சார். நான் என்ன சொல்றேன், சர்வதேச சதி நடந்திருக்குது. குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து ரெட் கார்டு கொடுத்து நல்ல பிளேயர் அமிச்சதுனால நம்ம வந்து ஜெர்மனியோட தோத்து போனோம். இதை பேசணும் இன்னைக்கு நம்ம பேசுறோம் பாத்தீங்களா. அதாவது நமக்கு எதெல்லாம் வந்து நாட்டுல வந்து சோசியல் மீடியால வந்து டேக் ஆயிருக்கோ அது சம்பந்தப்பட்ட நபர் எடுத்து பேசுறோம். கோல்டு ஹாக்கில சதி நடந்திருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒலிம்பிக் அசோசியேஷன்ல ப்ரொடெஸ்ட் பண்ணி எப்படி அவருக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்க? அது நல்ல பிளேயர், நீங்க சொல்ற மாதிரி வினேஷ் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அவரு. ஹாக்கில வந்து நம்ம கோல்டு அடிச்சிருக்க முடியும். அப்படி தவிர்க்கப்பட்டது இன்டர்நேஷனல் சதி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, சதி என்பது எல்லா கேம்லயும் இருக்குது, அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதுல மட்டும் கொண்டு வரும்போது தான் வந்து ஒரு செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி இருக்குது அப்படின்றத என்னோட பார்வை.